ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிடும். இன்னைக்கு வந்து குட்டீஸுங்க வந்து நான் வந்து மீன் எடுக்கட்டா இல்லை சிக்கன் எடுக்கட்டா அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வந்து சிக்கன் எடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சிக்கன் எடுத்து வந்து குழம்பு வைக்கக்கூடாது, பிரியாணி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துட்டு 1/4 கிலோ வந்து பிரியாணி செஞ்சுட்டு 1/4 கிலோ குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வச்சுட்டா நைட்டு டிஃபனுக்கு ஆகிடும். அதனால கொஞ்சமாக கிரேவி மாதிரி செஞ்சு கொடுப்பேன். எப்பயுமே பிரியாணி செய்கிறப்ப அதை வந்து நான் வந்து செஞ்சுடுவேன். இப்போ மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை வந்து பாயில் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அதை வச்சு குட்டீஸுங்க வந்து சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்பயுமே பிரியாணி செய்கிறப்ப வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்காம பிரியாணி வந்து செய்ய மாட்டேன். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி, பிரிஞ்சு செஞ்சாலும், சிக்கன் பிரியாணி செஞ்சாலும், மட்டன் பிரியாணி செஞ்சாலும் நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துப்பேன். கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது கொடுத்தா தான் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வருது. அது ஏன்றது தெரியல. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிச்சது அப்படின்னு சொன்னால் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் செய்கிற மாதிரியே வந்து செஞ்சுக்கோங்க. சண்டேனாலே நம்ம வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்தால் தான் சண்டேன்றது போகுது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு திங்கிங்லாம் கிடையாது. ஆனால் எங்கள் குட்டீஸுங்க கரெக்டாக சண்டேனா அதை வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப தான் வந்து வாங்குவேன். அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை வந்து வாங்க மாட்டோம். மோஸ்ட்லி இவங்க மட்டன் இல்லைன்னா சிக்கன் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. எக்கு வந்து 2 தாங்க பாயில் பண்ணுவேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் எங்கள் தக்ஷயாவுக்கு மட்டும்தான். எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து அவன் லைக் பண்ணவே மாட்டான். அது நல்லது தான், ஆனால் ஏன் சாப்பிட மாட்டான்றது எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையிலலாம் வந்து நல்லா எக்கு வந்து சாப்பிட்டா. இப்போ ஏன் சாப்பிட மாட்டான்னு தெரில. ஒயிட் கலர் இருக்கு, அது ஒயிட் எக்கையும் கொடுத்து பார்த்துட்டேன். அது கொஞ்சம் எடுக்கிறான். பட் ஆனால் அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். மஞ்சக்கருவையும் சாப்பிட மாட்டேன்றான். எதனாலன்னு தெரியல. ஆனால் எங்கள் தக்ஷியா வந்து எதையுமே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண மாட்டா. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து சாப்பிட்டுடுவா. எங்கள் சாய் கிருஷ்ணா மட்டும்தான் எனக்கு அது வேணாம், அது இது வேணும் அப்படின்லாம் சொல்கிறது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் இந்த சாய் கிருஷ்ணாவுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கொடுத்தாலும் சரி, சம்டைம் வாமிட் வந்துடுது. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபீவர், கோல்ட் ஆகிடுது. அடிக்கடி வந்து சளி, நாட்டு மருந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனால் வந்து சளி இருந்துகிட்டே தான் இருக்குது. நேற்று தான் வந்து கிராஜுவேஷன் டே முடிஞ்சு வந்து ஃப்ரெஷ் ஆகி இன்னைக்கு தான் வந்து சரியான தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சாச்சு. எங்கள் தக்ஷிகாவுக்கு வந்து நைட்டு நான் முந்தா நாளே பயந்துருந்தாலும் நைட்டே வந்து அவளுக்கு வந்து இருமல் வந்துருச்சு. இருந்தாலும் காலையில் அவங்க வந்து ஸ்பீச் பண்ணும்போது இருமல் வருமோ அப்படின்னு கடவுளை வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இருமல் வரல. வீட்டுக்கு வந்ததும் ரொம்பவே கவுந்துட்டா. சரி, மருந்து கொடுக்காம எப்படியாவது ஓட்டிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். முடியல. ஒரு நைட்டு வந்து 9:30க்கு மேலே போய் மெடிக்கலில் வந்து ஆல்ரெடி நான் எப்பயுமே ஒரு டாக்டர்கிட்ட 1 டைம் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற மருந்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அது எந்த மெடிக்கலில் வாங்குறேனோ அதே மெடிக்கல்லையே வாங்கிப்பேன். அந்த மருந்து வந்து கொடுத்தேன். இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காலையில் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப இருமல் ஆயிடுச்சு மருந்து கொடுத்தோம். காலையில் ரொம்ப இருமல். அந்த ஃபேன் காற்று கூட ஏசி போட்டால் தான் வந்து கோல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஏசியை ஆஃப் பண்ணியாச்சு. ஃபேன் காற்று கூட அவளுக்கு இருமல். அப்புறம் காலையில் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் நல்லா தூங்கினா. அவளுக்கு வந்து இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் லீவு. சாய்க்கு மட்டும்தான் கராத்தே கிளாஸ் இருந்துச்சு. காலையில் போயிட்டு கராத்தே கிளாஸ் 7:30க்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். காலையில் மார்னிங் போகும்போதே அவனுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து கொடுத்து வெறும் வயிற்றுலேயே கொடுத்துட்டு, அப்போ தான் நல்லது, கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்து அனுப்பிட்டேன். அங்கே வந்து தண்ணி வந்து குடிச்சிப்பான். அப்புறம் மார்னிங் வந்து நான் வந்து எந்த டிஃபனும் வந்து செய்யவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்து இட்லி சாம்பார் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் கடையிலேருந்து இட்லி சாம்பார் வாங்கி நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்கு பிரியாணி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க.
இப்போ என்னென்ன பொருள்லாம் வந்து எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். எங்கள் 2 கிளாஸ் வந்து எங்கள் எல்லாருக்குமே எங்கள் 3 பேருக்கும் போதும். அப்புறம் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு 1/4 கிலோ வந்து தனியாக எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா லைட்டாக போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காரத்தூள் போடுவேன். சிக்கன் அந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுவேன். அவ்வளவுதான் என்னோட பிரியாணி ஸ்டைலு. இதுவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் வந்து வீட்டில் வந்து பிரியாணி செய்கிற வரையும் கும்பலாக அவங்க 2 பேரும் வந்து செஞ்சாச்சா செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அதுலேயே வந்து எதையாவது விட்டுருவேன். இன்னைக்கு வந்து அவங்கவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க, விளையாட போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா இருந்தால் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் விளையாட விடுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் சரி குட்டீஸுங்களா இருக்காங்களே சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால நான் வந்து விளையாட விட்டுருக்கேன். அவங்க அப்பா ஃபோன் பண்ணால் உடனே பசங்களாம் எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் வந்து கீழே விளையாடுறாங்கன்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்கிறது, ஏன்னா நீ இருந்தால் பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா சம்டைம் வந்து விழுந்து வந்துடுறாங்க, அடிபட்டுறது, பிளட் வந்துடுது. அதனால கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே பயம்லாம் இல்லை. இது கொஞ்சம் மெயின் ரோடு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும், மெயின் ரோட்டுக்கு தான் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம குட்டீஸுங்களை வந்து எப்பயுமே வந்து நம்ம கண்ணுக்கு எதிரே வந்து விளையாடுறதா, நான் வெளியில் அந்த பால்கனியில் போய் பார்த்தா விளையாடுறது தெரியும். நான் எப்பயுமே கிச்சன் வந்து இங்கே இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. வேலை செஞ்சுட்டே நான் வந்து பார்த்துப்பேன். அந்த லாஸ்ட்டில் எங்களுக்கு வந்து ரூம் வந்து லாஸ்ட்டு, இதுவே எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரூம் கிச்சன் வந்து லாஸ்ட்டில் வைப்பாங்க. ரூம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஃபெசிலிட்டின்னு நாங்கள் கூட வீடு கட்டினா கூட இதே மாதிரி தான் கட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிச்சன் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு. பார்க்கலாம் எப்படின்ட்டு. கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி அமைதா என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து சூடாயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து எண்ணெயை வந்து ஊற்ற போகிறேன். நான் எப்பயுமே ஆயில் தாங்க எடுத்துப்பேன். தோசை செய்கிறதுக்கு கார சட்னி இல்லை வேறு ஏதாவது செய்கிறதுக்கு தான் நல்லெண்ணெய் எடுத்துப்பேன். இதுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங் ஆயில் தான் எடுத்துப்பேன். ஏன்டா என்னாச்சுடா? ஏன் அவன் பப்ளு எங்க வெளியில? நான் தான் சொன்னலே. சஞ்சு எங்க? ஏன் வரலையா? ஏன்? இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணி. சாய் டிவி ஆஃப் பண்ணுப்பா. சாய் டிவி ஆஃப் பண்ணிட்டு மியூட் போடு. சாய் மியூட் போடுறே. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஏலக்காய், கிராம்பு 2, பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். அதை வந்து நான் வந்து போட்டுருவேன். போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுடணும். ஏன்னா கருகினா வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்காது. எனக்கு வந்து பிரியாணியே வந்து செய்ய தெரியாது கல்யாணம் முன்னாடிலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில், அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நிறைய புதினா கொத்தமல்லி நிறைய ஜாமான் வாங்கி இது பண்ணாங்க. ஆனால் நானும் இப்போ பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ஜாமான் தான் ஆகுது. ஆனால் அவங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாமான் அப்படியே ஒரு மாதிரி மலைப்பாக இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி இல்லை. அப்படியே கிச்சனும் வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கிண்டிடணும், நல்லா செவரணும். அப்போ தான் வந்து
நல்லா இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்திருக்குது. இப்படிதான் செவரணும். இந்த மாதிரி செவந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடலாம். நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். அவ்வளோதான். எங்களுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். அதிக ஸ்மெல்லு வந்தால் எங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போ போடணும்னே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் போட்டு அப்புறமா தான் வதக்குவேன். இப்போ தான் வந்து ஒரு ஃபார்முலாவாக எனக்கு வந்து வந்திருக்கு. அது வந்து செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியாது. எங்கள் அம்மாவுக்குலாம் வந்து குழம்பு தான் வைக்க தெரியும். அவங்க என்கிட்ட கேட்பாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து சொல்லிக் கொடுப்பேன். என் தங்கச்சி கூட அந்த அளவுக்கு தெரியாது. என் தங்கச்சிக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பிரிஞ்சு செய்வா. பிரிஞ்சு ஒரு தக்காளி சாதம் செய்வா. இந்த சிக்கன் பிரியாணி வந்து அவள் வந்து கேட்டு கேட்டு தான் செய்வா. அவளுக்கும் எனக்குமே எனக்கு தெரியாது. இப்போதான் கொஞ்சம் இதாக வருது. இல்லைன்னா அதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நமக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். எங்கள் குட்டீஸுங்க வந்து இன்னும் இப்போ எங்கள் சாய் வந்து வந்துட்டான். பிரியாணி செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ தான் நான் வந்து வதக்கிற வாசமே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சீக்கிரம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். பார்க்க நானும் சீக்கிரம் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லுறேன். நானும் கடைக்கு போகிறேன். அந்த இது கல் உப்பு மறந்துட்டு வந்துடுறேன். எனக்கு சால்ட் வந்து திட்டமே தெரியாது. சால்ட்டு தான் இருக்குது. இன்னைக்கு அதை தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கூட இப்போ நான் வந்து செஞ்சுட்டு இப்போ என்னோட டேஸ்ட்டில் தான் சாப்பிட தோணுதே தவிர ஹோட்டல் போகவே தோணவே இல்லை. நாங்கள் எப்பயுமே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹோட்டல் போயிடுவோம். எங்கே போவோம்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் வந்து சங்கமும் ஹோட்டல் தான் போவோம். அங்கே போனால் தான் எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நல்லாயிருக்கும் அவங்க சாப்பாடு. ஒன் டைம் போயிட்டா நான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து போக தோணும். நீங்களும் வந்து இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து ஹோட்டல் போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, நான் போனேன்னா வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணிடுவேன். அங்கே வந்து மீல்ஸும் இருக்கும். வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. பசங்க வந்து சூப்பராக அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னா கிராப் லாலிபாப் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர ஃபிஷ் சாப்பிடுவாங்க. வஞ்சர ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, அதனால பெருசாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து 120. நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் ஹோட்டல்லாம் போகாமல் இருக்கோம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக போயிடுவோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம புதினா போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து அந்த வாசமே வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் வாசமே வராது. நான் வந்து பிரிஞ்சுக்கு கூட வந்து புதினா போடுவேன். அப்புறம் தக்காளி சாதத்துக்கு போட மாட்டேன். பிரிஞ்சிக்கும் பிரியாணிக்கும் போடுவேன். சம்டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி செய்கிறப்ப லைட்டாக தூவிடுவேன். நல்லாயிருக்கும் புதினா. அது சேர்த்தா உடம்புக்கும் நல்லது தானே. அதனால நான் வந்து எதுலலாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்குவேன். இப்போ வந்து நான் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து சிக்கன் பீஸ்லாம் போட்டுட்டேன். நல்லா வதங்கி வரணும். எங்கள் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா
தோலோட தான் கேட்பாங்க. நான் வந்து சிக்கன் எடுக்கும்போது தோலோட தான் வாங்குவேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது தான், தோல் எடுக்கிறது நல்லது தான். ஏன்னா சுகர் உள்ளவங்களுக்குலாம் வந்து தோல் எடுத்துட்டு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. குட்டீஸுங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோலோட கொடுத்தா நல்லது. அதனால நான் இவங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து தோலோட தான் வந்து வாங்கிட்டு வருவேன். ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோல்லாம் இருக்காது, தோல்லாம் எடுத்துருவாங்க. அங்கே தோலோட போடுங்கன்னா என்னன்னே தெரிய மாட்டேது. இங்கே தான் வந்து நம்ம போனாலே நம்ம வந்து 1/2 kg சிக்கன் தாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தோலோட வேணுமா தோல் இல்லாமல் வேணுமான்னு கேட்குறாங்க. அங்கே ஊரெல்லாம் அப்படி கேட்கல மாட்டாங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலாவை போடலாம். நான் நல்லா பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மசாலாவை போடுறதுக்கு சாம்பார் தூளை போட்டுட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, கல்யாணம் பண்ண புதுசில் அவங்க செஞ்சு கொடுத்து அடுத்த நெக்ஸ்ட் டைமில் நான் வந்து பழகிறப்ப சாம்பார் தூள் போட்டு பழகிட்டேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா போடுறேன். பிரியாணி மசாலா போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், சில பேர் வந்து கேசரி பவுடர் போடுவாங்க. நான் அதெல்லாம் வந்து போட மாட்டேன். சாய் 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 நீ வாயேன். மேல வந்து அடிக்குது. சாய் நீ வாப்பா. அங்க சில்லி பவுடர். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே ஆட் பண்ண மாட்டேன், இந்த டைம் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா எப்படி பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நிறைய ஆட் பண்ணால் என் குட்டீஸுங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து அதை ரைஸை வந்து தனியாக வேக வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி போடுவாங்க. எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியல. அதில் வந்து கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஆனால் இப்படி செய்கிறது தான் ஈஸி. சம்டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தம் பண்ணுவேன். முன்னாடிலாம் எனக்கு வந்து தம் பண்ண தெரியாது, இப்போலாம் வந்து தம் பண்ணிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 கிளாஸ் வந்து 100 டம்ளரால் 2 கிளாஸ் வந்து ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 கிளாஸ் ரைஸுக்கு நான் 4 கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா எங்கள் குட்டீஸ்க்கு வந்து வெறையாலாம் வந்து சாப்பிட்டா பிடிக்காது. நான் கொடுக்கவும் மாட்டேன். அப்படி கொஞ்சம் குறைவாக இருந்தால் போதும். அதனால இப்போ வந்து நான் வந்து அந்த 4 கிளாஸில் 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். அந்த தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ அதோட சேர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா அதே கிளாஸில் வந்து தண்ணியை ஊற்றிடுவேன். 4 கிளாஸ் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சேன். நான் வந்து பிரியாணி அரிசியை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். அப்படியே போட்டுற வேண்டியதா, போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா. க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது 2 விசில் வர வச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். பிரியாணி ரெடி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். எங்கள் குட்டீஸங்களும் சாப்பிட வந்துடுவாங்க. சாய் சாய் 2 டைம் சாப்பிடணும், சரியா? இது நான் பார்த்துக்கவா? அது இது அதான்
இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்க குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரியாணி, தயிர் பச்சடி, எக்கு, அவ்வளோதான். இது இருந்தாலே எங்களுக்கு வந்து போதும். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து அது சேர்த்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. ரஷ்யா ரஷ்யா நல்லா இருக்கா? அங்க பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்பெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். எனக்கே தோணுது 2 நாளைக்கு 1 டைம் வந்து பிரியாணி சாப்பிடணும் அப்படிதான் தோணுது. உங்களுக்குலாம்? அவங்கள மட்டும் நாங்க ஒதுக்கி வச்சிருவோம். அவங்க 10 டேஸ்க்கு 1 டைம் தான் சாப்பிடுவாங்க. அதனால அப்படிதான் சாய். 10 டேஸும் சாப்பிடுவோம் நாம. சாய் எப்படி மேம்? இந்த புரட்டாசி மாசம் வந்துச்சுன்னா அவனால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த 1 மந்த்து என்ன பண்றதுன்னே தெரியாது அவனுக்கு. அப்போ வந்து எக்கும் கிடையாது, நான்வெஜ் எதுவும் கிடையாது. அந்த 1 மந்த்துமே வந்து சாம்பார், காரக்குழம்பு, ரசம் இப்படிதான் நாங்கள் வந்து செஞ்சிட்டு இருப்போம். அவன் என்ன பண்ண, புரட்டாசிலாம் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். எனக்கு பிரியாணியோட தயிர் பச்சடி சேர்த்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எக்கு வேணாமா? எக்கு வேணாமா? ஏன் என்ன நல்லா இருக்கு? இல்லதா செம்மையா இருக்கும். தேங்க்யூ. ஆரி சாப்பிடு. நாளைக்கு எதுவும் எடுக்க முடியாது. இல்லைன்னா நாளான்னைக்கு வந்து தைப்பூசம். அதனால நாளைக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நாளான்னைக்கு வந்து கிளியராக இருக்கும். வீடு மாப்பெல்லாம் போட்டுருவோம். தைப்பூசத்துக்கு வந்து வடை பாயசம்லாம் செய்யலான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்துடுவாங்க. பிரியாணிலாம் சூப்பராக இருக்குது. எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க, அப்படியே ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அப்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து டைம் இருக்கிறப்ப வந்து எங்களோட வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள். எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க